தீபாவளியையொட்டி இனிப்பு காரம் தயாரிப்பவர்களும் அவற்றை விற்பனை செய்பவர்களும் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தீபாவளி பண்டிகையொட்டி இனிப்பு மற்றும் காரம் தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் பின்பற்ற வேண்டிய உணவு பாதுகாப்புத்துறையினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக உணவு பாதுகாப்புத்துறை தற்போது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பேக்கிங் செய்யப்படும் உணவுப் பொருட்கள் தரமாக இருக்க வேண்டும் எனவும் தரமான இந்த உணவு பொருட்களை வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல தீபாவளி பண்டிகைக்கு கிஃப்ட் பாக்ஸ்களில் பேக்கிங் செய்யப்படும் இனிப்பு, காரம் மற்றும் பழ வகைகள் கண்டிப்பாக லேபிள், அதாவது உணவு பாதுகாப்புத்துறையினுடைய லேபிள் விதிமுறைகளை பின்பற்றி அது கிஃப்ட் பாக்ஸ்களை பேக்கிங் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உணவு கையாள்பவர்கள் அனைவரும் மருத்துவ தகுதி சான்று பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உணவு கையாள்பவர்கள் வெற்றிலை பாக்கு, புகையிலை போன்ற பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது. தரமான உணவுப் பொருட்கள் தயாரிக்க வேண்டும். தயாரிக்கும் வளாகத்தில் தரமாக இருக்க வேண்டும். பணியாளர்கள் அனைவரும் தலையுறை, கையுறை உள்ளிட்ட விஷயங்கள் அணிந்திருக்க வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பேக்கிங் செய்யப்படும் உணவுப் பொருட்கள் தரமாக இருக்க வேண்டும் எனவும் லேபிள் விதிமுறைகளை, உணவு பாதுகாப்புத்துறையினுடைய லேபிள் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உணவு பாதுகாப்புத்துறை விதிகளை மீறி உணவு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டால் கடுமையான உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகையொட்டி இந்த இனிப்பு, காரம் தயாரிக்கும் மற்றும் விற்பனையாளர்கள் பின்பற்ற வேண்டிய உணவு பாதுகாப்புத்துறையினுடைய விதிமுறைகளை வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது தமிழக உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கிறது. 10 வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கிறது. பேக்கிங் செய்யப்படும் உணவு பொருட்கள் உணவு பாதுகாப்புத்துறையுடைய லேபிள் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். கிஃப்ட் பாக்ஸ்களில் பேக்கிங் செய்யப்படும் இனிப்பு, காரம், அதே போன்ற பழ வகைகள் போன்றவற்றை உணவு பாதுகாப்புத்துறையினுடைய லேபிள் விதிமுறைகளை பின்பற்றிதான் அந்த கிஃப்ட் பேக் எல்லாம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.